தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34. இறை வார்த்தைகள் 7. மோசே இறக்கும்போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதும் இல்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி ஏசப்பா, நன்றி. இந்த வருடத்தின் கடைசி நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தையும் புதிய வருடத்தையும் காண செய்ய போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. 2024ஆம் ஆண்டு நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி. போகின்ற போதும் வருகின்ற போதும் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக நன்றி. இயற்கையின் சீற்றங்களிலிருந்தும் கொந்தளிக்கின்ற கொள்ளை நோயினின்றும் எம்மை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்து எம்மை பாதுகாத்ததற்காகவும், நீரே எமக்கு அடைக்கலமாகவும் கற்பாறையாகவும் அரணும் கோட்டையுமாக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆலோசனையின் கர்த்தராக இருந்ததற்காக நன்றி ஏசப்பா, நன்றி. சமாதானத்தின் தேவனாக இருந்ததற்காக உமக்கு நன்றி. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை தந்ததற்காக நன்றி. நோயற்ற வாழ்வை தந்ததற்காக நன்றி. சிறையிருப்பை மாற்றி போட்டதற்காக நன்றி. எங்களுடைய கண்ணீரை கண்டதற்காக நன்றி. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்ததற்காக நன்றி. எஸ்அப்பா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் எஸ்அப்பா, நன்றி. எஸ்அப்பா, இன்றைய இறைவார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல உன் அப்பா எஸ்அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீடிய ஆயுஸ்தை நீர் தருவீராக. எங்களுடைய கண்களில் கண்ணாடி அணியாமல் கண் பார்வை தெளிவாக இருக்கவும், நல்ல உடலுள்ள சுகத்தை நீர் எமக்கு தருகிறதற்காகவும், நாங்கள் போகின்ற போதும் வருகின்ற போதும் உம்முடைய கரம் எங்களை வழிநடத்துகிறதற்காகவும், உம்முடைய பிரசன்னத்தால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கட்டப்பட்டு உமது மகிமையில் இருக்க கிருபை புரிவீராக.